எனக்கே ஆச்சரியம். நான் இங்கே தான் இருக்கேனா இல்லை நான் துபாயில் இருக்கேனான்னு எனக்கே பேரதிர்ச்சி பேராச்சரியம். இன்னைக்கு சடன் பிளானு. சரி எங்கேயாவது வெளில போகலான்னா சடனாகவே பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போகலாம் அப்படியே ஒரு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நல்லா பாட்டு சவுண்டாக வச்சு சின்ன பிள்ளைங்க என்ன பெரியவங்க என்ன யார் என்ன எல்லாரும் அங்கே வைப்பில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு நல்லா ஒரே வைப்பாக இருந்தாங்க. குட்டீஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்கு நின்றுட்டு அழகாக அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. டிக்கெட் வந்து 80 ரூபா. ஸோ 2 டிக்கெட் எடுத்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார்டில் இருக்கிற எல்லா இதுவுமே இருந்துச்சு. சிங்கம், யானை, கரடி, புலின்னு. அதுக்கு நம்ம கூட உள்ளவங்க இருக்காங்களே அவங்க சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி நிற்கிது எங்கள் ஃபேமிலி நிற்கிது அப்படின்னு என்ன சொல்ல நான் திருப்பி அவங்கள சொல்ல இப்படியே ஒரே கூத்தா போச்சு. நான் வந்தது என்ட்ரன்ஸில் வந்து நுழைஞ்சது பார்த்தது இந்த அருவியை தான். இந்த அருவி சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் நின்றுட்டு நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லைட் டீம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போவுமே இந்த கடல் கண்ணி இதெல்லாம் போடுவாங்க. இந்த டைம் இந்த இதில் போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சைடில் இந்த சைடு வந்தப்போ இங்கே நிறையா கோழி, குருவி, கிளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. புறா, இந்த சன்ஃப்ளவர் சீட்லாம் சாப்பிட்டுட்டு புறா ஒரு மாதிரி இருக்கும் அந்த புறா அப்படின்ட்டு எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்தையும் இதை முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்தோம். அடுத்தது என்ன பார்க்கணுன்றத நெக்ஸ்ட் பார்ட் 2 என்ன பொருட்காட்சி போட்டிருக்காங்க. நீங்க போனீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்ப்போம். வீடியோ பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.